ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னாவே வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்ஸ்டியூட் சைட்ல இருந்து மட்டும் பேசல. ஆஸ் அ டீச்சராக உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படின்றத என்னோட டியூட்டி. ஓகேங்களா? நான் வந்துட்டு ஆக்சுவலாக அதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக உங்களுக்கு போய் சேரணும், ஒருத்தவங்களுக்கு நல்லபடியாக போய் சேரணும். அதே மாதிரி அதில் நீங்கள் படித்ததில் யூஸ்ஃபுல்லாக அதை நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதான் ஆக்சுவலாக என்னோட எய்ம் வந்துட்டு அதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்னென்ன உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் வந்து ஃபீஸ் அதை பத்தினா நான் வந்து சொல்லல. எப்படி கிளாஸஸ் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு போகும் அப்படின்றத வந்துட்டு என்னன்னா வந்துட்டு சொல்லிடுறேன். எல்லாமே வந்து லைவ் கிளாஸஸ் தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 to 8. ஓகேங்களா? மேபி ஏதாச்சும் ஒரு டைம் வந்து மட்டும் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் மாற மாதிரி இருக்கலாம். அது என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் தான் மாற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து என்சிஆர்டி. ஓகேவா? ஸோ என்சிஆர்டி ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்சிஆர்டிஸ்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க எடுத்த எல்லாரும் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து த்ரூ தி கோர்ஸ் மூலியமா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த லைவ் கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ஸோட தட் இஸ் வந்து நோட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ஸோட நோட்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து வெரி பிரீஃபா உங்களுக்கு வந்து சொல்லப்படும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாட் இன் டெப்த், பட் அஸ் அ ஒரு ஃபவுண்டேஷனா உங்களுக்கு எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்குமோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? அண்ட் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா வித் ரிலேட்டட் டு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டோட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மாக் டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ அன்னைக்கு அந்த வீக் படிச்சதை அந்த வீக்லி வைஸ் படிச்சதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்டா எழுதுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு தேர் வில் பி அ டிஸ்கஷன். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க. ஓகேவா? ஸோ நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்களோ நீங்க அந்த தட் இஸ் வந்து அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்டே நீங்க வந்து டவுட் கேட்கலாம். ஆர் எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் கோஆர்டினேட்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டயும் நீங்க வந்து 1-on-1 மென்டர்ஷிப் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் வந்து பொறுத்த வரைக்கும் லைவ் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் வந்து பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்துட்டு கொண்டு போறோம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்துட்டு தட் இஸ் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான எய்ம். ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சினா ஆல்ரெடி நான் வந்துட்டு நீங்க நிறைய தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணிருப்பீங்க, ஓரியன்டேஷன் வந்து அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்க தான் வந்து ஆக்சுவலா வந்து சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வருது. சரிங்களா? ஸோ நிறைய பேர் அட்டென்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இவங்க தான் நம்மளை வந்து ஆக்சுவலா வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரெக்ரூட் பண்ணி நம்ம வந்து அடுத்து போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா வந்து வேற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அப்பாயிண்ட் ஆகி போவோம். அதுதான் வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து தட் இஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸும் கூட. சரியா? ஸோ இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ ஆல் இண்டியா என்னன்னா குரூப் ஏ அப்படின்னா என்னன்னா இந்த 3 சர்வீஸ் மட்டும் தான் நீங்க த்ரூ அவுட் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிராவல் பண்ணி நீங்க வந்து சர்வீசஸ் வந்து மீதி இருக்கிற அந்த குரூப் ஏ குரூப் பி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வித் கன்ஃபைன்டு டு பர்டிகுலர் ஸ்டேட். ஓகேவா? ஒன்ஸ் ஒரு ஸ்டேட் குள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் குள்ள மட்டும் தான் இருப்பீங்க. பட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி கிடையாது. மெனி ஸ்டேட்ஸ் யூ வில் வந்துட்டு டிராவல். ஓகேவா? அதுவும் இப்ப வந்து என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க 3 ஸ்டேஜ் எக்ஸாம் என்னன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஓகேவா? ஸோ இன்டர்வியூக்கு அப்புறம் யூ வில் பி கோஃபோரிங் வந்து என்னன்னா வந்துட்டு லபாஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஓகேவா? ஸோ ட்ரைனிங்க்கு லபாஸ்னா போவீங்க. தென் ஐபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் ட்ரைனிங் வில் பி ஹெல்ட் இன் வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அகாடமி ஹைதராபாத்ல நடக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து லபாஸ்னா வந்து முசோரி. ஓகேவா? ஸோ முசோரிக்கு ட்ரைனிங் போவீங்க. ஓகேவா? ஸோ இங்க எல்லாமே உங்களோட 1 year ட்ரைனிங் ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்சு அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 1 year வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கீழே நீங்க வந்து ஜூனியரா ஆக்சுவலா வேலை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு டெபியூட்டேஷன் வந்து எங்க அப்படின்றது தெரியும். ஸோ அது எப்படி போடுறாங்க அப்படின்னா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜோன் வைஸ் பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? ஜோன் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா தட் இஸ் வந்து நார்தன் ஜோன், சதர்ன் ஜோன். இப்ப எப்படி நம்ம வந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு சொல்றோமோ அதே மாதிரி நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா? சோ அந்த மாதிரி வந்து ஒரு 4 ஸ்டேட்ஸ் அண்ட் 5 ஸ்டேட்ஸ் சேர்த்து ஒரு ஜோன் பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? சோ அதனால இப்ப என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்க அப்பாயிண்ட் ஆகி போறீங்க அப்படின்னா வந்து அந்த ஜோன் எந்த ஜோனுக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த 5 ஸ்டேட்ஸ்குள்ளே இப்ப வந்து ரொட்டேட் ஆகி வந்துக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ முன்னாடி ஆல் ஓவர் இந்தியா எங்க போட்டாலும் நீங்க வந்து போய் டிராவல் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் அங்கங்க நீங்க ஜோன் வைஸ் மட்டும் அப்படின்றத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஜோன் வைஸ் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட். தட் இஸ் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்ஓஎஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏ சர்வீசஸ். ஓகேவா. ஸோ இந்தியன் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எய்ம் பண்றது இந்த 3 சர்வீஸ் தான். ஆனா எல்லாத்துக்கும் இந்த சர்வீஸ் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் நாட் வந்துட்டு பாசிபிள் சொல்ல மாட்டேன். பிகாஸ் பேஸ்ட் ஆன் யர் ரேங்கிங்கை பொறுத்து நம்மளுக்கு வந்து மீதி இருக்கிற சர்வீஸஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏ கேடர்ல என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சர்வீஸ். பிகாஸ் யூ வில் பி அப்பாயிண்டட் ஆஸ் வந்துட்டு அம்பாசிடர். ஓகேவா. நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யூ வில் பி மெயின்டைனிங் அண்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப். ஓகேவா. ஸோ தட் இஸ் வந்து 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவே இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க ஒரு மெயின் ரீசனா வந்துட்டு அமைவீங்க. ஓகேவா. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் வந்துட்டு ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் அடுத்த சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ். ஓகேவா. இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ். நீங்க வந்து ஆக்சுவலா பாலிட்டியில ஒரு டாபிக் படிப்பீங்க. சிஏஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிப்பீங்க ஜென்ரலா. இப்ப எப்படி ஒரு கம்பெனிக்கு வந்து ஆடிட் அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆடிட்டர் வந்து நம்ம கம்பெனி வந்து பார்க்க வராங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்காரு. ஓகேவா. அது யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா சிஏஜி அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க. நீங்க அவங்களுக்கு கீழே வந்து வேலை பார்ப்பீங்க. ஓகேவா. ஸோ இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. ஓகேங்களா. தென் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், தென் இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ் அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ கார்பரேட் லா பொறுத்த வரைக்கும் என்னன்னா தட் இஸ் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு வந்துட்டு மகாரத்னா. ஸோ நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். ஸோ கவர்மெண்டோட நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ கார்பரேட்ஸ் உள்ள வந்துட்டு அவங்களுக்கும் உள்ள லாஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஆஸ் அ கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது அப்படின்றதான் வந்து இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ். தென் இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ், டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இருக்கு, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸ் இருக்கு, கம்யூனிகேஷன் பினான்ஸ் இருக்கு, போஸ்டல் சர்வீஸ் இருக்கு. இதை பத்தி பின்னாடி எல்லாமே படிப்பீங்க. ஓகேவா. ஸோ டீட்டெயிலாக நாங்கள் பின்னாடி வந்துட்டு நான் சொல்றேன். ஒவ்வொரு சர்வீஸ் பத்தியும் இருக்கு. ஓகேங்களா. தென் இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா யூ வில் பி வெரி ஃப்ரீ. ஓகேவா. ஸோ தட் இஸ் வந்து வித்வுட் ப்ரெஷர் இல்லாம இன் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா. இன் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லாத ஜாப். நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஓகேவா. ஸோ இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், தென் இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் இருக்கு, ரெவன்யூ ஐஆர்எஸ் இருக்கு, ட்ரேட் சர்வீஸ் இருக்கு, தென் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் தட் இஸ் வந்து ஆர்பிஎஃப். ஓகேங்களா. தென் குரூப் பி சர்வீசஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து உங்களோட சிவில் சர்வீஸ் ஒர்க்ஸ் இருக்கும். தென் டானிப்ஸ், தென் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், தென் பாண்டிச்சேரியில வந்து போலீஸ் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நீங்க ஆக்சுவலா வந்து அதர் தென் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் நீங்க வந்துட்டு இந்த சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்துட்டு ஆக்சுவலா வந்து அப்பாயிண்ட் ஆகி வந்துட்டு போவீங்க. ஓகேவா. ஸோ ஒவ்வொன்று பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு சர்வீசஸ் பத்தியும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு whom you are to be, நீங்க என்னவா ஆக போறீங்க அப்படின்றத இப்பவே சூஸ் பண்ணி வைங்க. ஓகேவா. ஸோ ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஆல் இண்டியா சர்வீசஸ் தெரியும். ஓகேங்களா. இவன் எல்லாருமே ஆக்சுவலா வந்து பெர்மனன்ட் ஆன் தான். ஓகேவா. நம்ம ஒன்ஸ் நீங்க ஆபீசர் எலெக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து யாருனாலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பே பண்ணாலும் வந்து சஸ்பெண்ட் மட்டும் தான் அவங்களே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூ வில் நாட் பி டிஸ்மிஸ்ட். ஓகேவா. அன்லெஸ் வந்து தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா எனி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இன் கேஸ் ஆஃப் வந்து மிஸ்பிஹேவியர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா மட்டும்தான் தவிர இட்ஸ் அ ஹை பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களை வந்து டிஸ்மிஸ் ரேஞ்சுக்கு போகுமே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா 99.9% வந்து நீங்க வந்து ஆக்சுவலா யூ வில் பி சஸ்பெண்டட். ஸோ அதனால அதை பத்தி பயப்படணும்னு அவசியம் இல்லை. பட் யூ ஹேவ் டு பி என்னன்னா உங்களோட ஹேபிச்சுவல் வைஸே வந்து எல்லாமே நீங்க வந்து மாத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. படிக்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே யூ வில் பி மோர் டிசிப்ளின்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட், நீங்க ஒவ்வொரு டைம் ஸ்பெண்ட் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வருஷம் டிலே பண்றதுக்கு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா.
ஸோ இந்தியன் ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி கலெக்டரா, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த கலெக்டர் ஓவராலா வந்து ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஓவராலா செக் பண்றதா வந்து ஐஏஎஸ் தட் இஸ் வந்து சர்வீஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இவங்களோட ப்ரொபேஷனரி எங்க ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொபேஷனல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா லபாஸ்னால தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ லபாஸ்னால தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆல் தி தட் இஸ் வந்து ட்ரைனிங்ஸ். இது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா யூ வில் பி கோ ஃபார் வந்து சம்டைம் வந்து தட் இஸ் வந்து பெஸ்ட் கேண்டிடேட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து அனுப்பி ஒரு சில ட்ரைனிங்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ யூ பெஸ்ட்டா நீங்க வந்து செலக்ட் ஆனீங்க, பெஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரா செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஃபாரின் ட்ரிப்ஸ்க்கும் யூ ஆர் வந்துட்டு அலோவ். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி மோர் என்ஜாயபிள். ஓகேவா? ஸோ ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா சர்வீசஸ்ல ஒன் ஆஃப் தி 3 சர்வீசஸ் அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ என்னன்னா வந்துட்டு தட் இஸ் வந்து இங்க உங்களுக்கு இங்கிலீஷ் போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் அகாடமி இங்கதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ட்ரைனிங் நடக்கும். சரியா? ஸோ ஐபிஎஸ்னாவே உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து சீஃப் பொசிஷன்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஐஜி, டிஎஸ்பி, ஸோ அந்த மாதிரி சீஃப் பொசிஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாம நீங்க அது மட்டும் இல்லாம நீங்க எங்கெல்லாம் நீங்க வந்து போகலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரா. ஓகேவா? ரானா வந்துட்டு சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ஓகேவா? ஸோ ரா, ஐபிலாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஏஜென்சிஸ். ஓகேவா? ஸோ அங்கெல்லாம் நீங்க ஆக்சுவலா வந்து அப்பாயிண்ட் ஆகி போகலாம். ஓகேவா? ஸோ தோஸ் ஹூ டோன்ட் லைக் வந்து என்னன்னா வந்து ஆன் சர்வீஸ் டியூட்டி மாதிரி உங்களுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு யூ கேன் கோ ஃபார் வந்து சைபர் செக்யூரிட்டி. இந்த மாதிரி நிறைய கேடர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் நீங்க வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு போகலாம். சரியா? ஸோ அதான் வந்துட்டு ஸோ அந்த கேட்டர்லயுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு போகலாம். அதான் வந்து ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஐஎஃப்எஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ இவங்க வந்து ஹையஸ்ட் டெசிக்னேஷன் வந்து எதுனா வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வந்துட்டு ஃபாரஸ்ட். ஹையஸ்ட் டெசிக்னேஷனே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வந்துட்டு டிஜி. சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து சர்வ் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா ஹையஸ்ட் டெசிக்னேஷன் வந்து டிஜி. அதே வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க இட்ஸ் சீஃப் கன்சர்வேட்டிவ், பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், எஃப்ஏஓ, தென் வந்து நிறைய என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட என்ஜிஓஸ் கூட எல்லாம் சேர்ந்து வந்து ஆக்சுவலா வந்து வேலை பார்ப்பாங்க. இஃப் எனி வந்து மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் உங்களுக்கே தெரியும். நம்ம இப்ப நீங்க ரீசெண்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, உங்களை சுத்தி வந்து ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் நிறைய வந்து அனிமல் டெத்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்போது அதெல்லாம் வந்து இவங்க தான் ஆக்சுவலா வந்து நோட் அப் பண்ணுவாங்க. இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் பீப்புள் தான் போய் நோட் அப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். தென் குரூப் ஏல என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபாரின் சர்வீஸ் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின் தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா லபாஸ்னால ட்ரைனிங் எடுத்துட்டு தென் வந்து ஃபாரின் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட்க்கு நீங்க வந்து போயிருவீங்க. பிகாஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நீங்க போகும்போது அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் நீங்க வந்து அம்பாசிடரா அப்பாயிண்ட் ஆக போறீங்க அப்படின்னா நிறைய அந்த ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும். தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் அந்த ஸ்பூன் வைக்கிறது முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா?
ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங்ல வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபாரின் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. மேபி யூ வில் பி கோயிங் அஸ் வந்து ஹை கமிஷனர், இல்லைன்னா வந்து யூஎன்ல கூட நீங்க வந்து பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் ஆகலாம். ஃபாரின் செக்ரட்டரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஆக்சுவலா வந்து அப்பாயிண்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து ஐஎஃப்எஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து ஃபாரின் சர்வீஸ்ல வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல அதுக்கப்புறம் நீங்க ரீஅப்பியர் ஆக முடியாது. ஓகேவா? ஒரு நல்ல பாயிண்ட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் ஃபாரின் சர்வீஸ் சூஸ் பண்றீங்களோ மறுபடியும் நான் எழுதி வேற கேடருக்கு மாற போறேன் அப்படின்லாம் வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு மாற முடியாது. ஓகேவா? தென் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ். ஓகேவா? ஸோ எஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சிஏஜி. ஓகேவா? அந்த சிஏஜிக்கு கீழே எப்படி ஒரு கம்பெனிக்கு வந்து ஆடிட்டர் கணக்கு பாக்குறாருன்னு சொல்றோமோ அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு சிஏஜி தான் வந்து கணக்கு பார்ப்பாரு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷிம்லால இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஷிம்லால ட்ரைனிங் இருக்கும். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ற எல்லா கம்பெனிஸ்க்கும் நீங்க தான் வந்து ஆடிட்ஸ் வந்து பாப்பீங்க. யூ வில் பி ப்ரொவைடட் வந்து ட்ரைனிங் அதுக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் பிகாம் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? தென் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படின்னா வந்துட்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸுக்கு கீழே வருது. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா வந்து கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு கேடர் இருக்கு. அதுக்கு கீழே வர்றவங்க தான் வந்து இந்தியன் சிவில் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ட்ரெயின் ஆகுறாங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஃபரிதாபாத்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கவர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் பினான்ஸ். ஒன்ஸ் எல்லாருமே லபாஸ்னால வந்து ட்ரெயின் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேடர் வைஸ் எங்க பண்ணிடுவாங்கன்னா பிரிஞ்சு அவங்கவுங்க இதுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? சோ அதான் வந்து ஒவ்வொரு சர்வீஸ் பத்தியும் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? எங்க போவீங்க, எங்க நீங்க வந்து சர்வீஸ் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கார்பரேட் லா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே வருது. மெனி கார்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா we are giving வந்து லோன் வேவர்ஸ், டெப்ட் வந்து ரெப்போ ரேட், இன்ட்ரெஸ்ட் ரெப்போ ரேட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்றோம், டிக்ரீஸ் பண்றோம்லாம் இல்லையா? ஸோ அதை பத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எனி கம்பெனிஸ் தே ஆர் ஃபைலிங் வந்து மெனி கேசஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கார்பரேட் லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் வந்து யூ வில் பி மோர் வந்து பெனிஃபிட்டட். சரியா? சோ உங்களுக்கு எங்க நடக்கும் அப்படின்னா வந்து ஐசிஎல்எஸ் அகாடமி எங்க அப்படின்னா வந்து மனேசார் கேம்பஸ்ல. சரிங்களா? உங்களுக்கு வந்து அங்கதான் ட்ரைனிங் நடக்கும். சரியா? சோ லா, எக்கனாமிக்ஸ், பினான்ஸ், அக்கௌண்டிங் பத்தி நிறைய வந்து ஆக்சுவலா வந்து இதை பத்தி உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சரியா? கார்பரேட்லாலே உங்களுக்கு தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் செக்ரட்டரிஷிப், கார்பரேட்லானே இப்ப பிகாம்ல வந்து ஒரு கோர்ஸே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏசிஎஸ்ன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு கோர்ஸே நிறைய சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, கார்பரேட் லா பத்தி படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட்னா நீங்க அந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருது. டிஃபென்ஸ்னாவே நம்மளுக்கு தெரியும் ஆர்மி, நேவி, ஏர்போர்ட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ராட் நியூ டெல்லியில இருக்கும். தென் அதுக்கப்புறம் என்ஐஎஃப்எம்ல இருக்கும். தென் பூனேல ட்ரைனிங் இருக்கும். 3 இடத்துல உங்களுக்கு ஆக்சுவலா ட்ரைனிங் இருக்கு. இவங்க எங்க வந்து ஆக்சுவலா சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டிஆர்டிஓ, பிஆர்ஓ. ஓகேவா? ஸோ டிஆர்டிஓ நம்மளுக்கே தெரியும், தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் டிஆர்டிஓ. ஓகேவா? ஸோ தட் இஸ் வந்து நம்ம டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து தயாரிக்கிறது, அதே மாதிரி மிசைல்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது இந்த டிஆர்டிஓ. ஓகேங்களா? அங்க போய் நம்ம வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்றதா வந்து இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட் பண்றதா வந்து டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ். சரிங்களா? தென் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா கன் ஃபேக்டரிஸ் ப்ரொவைட் பண்றது. ஓகேவா? ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் போர்டு அப்படின்னா வந்து கன் ஃபேக்டரிஸ் வந்து ப்ரொவைட் பண்றது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸ் சர்வீஸ் அப்படின்னா வந்து எஸ்டேட்ஸ்னா வந்து நிறைய கண்டோன்மெண்ட்ஸ். சரியா? நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கண்டோன்மெண்ட் இருக்கு. எங்க இருக்குன்னு தெரியுமா யாருக்காச்சும்? நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கண்டோன்மெண்ட் இருக்கு, யாருக்காச்சும் எங்க இருக்குன்னு தெரியுமா? எஸ், கண்டோன்மெண்ட் தெரியுமா?
எஸ், தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க, தெரியலனா நோ சொல்லுங்க. கண்டோன்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டது இல்லையா? இஃப் எனிபடி இன் ஊட்டி ஆர் கோயம்புத்தூர், யாருக்குமே தெரியலையா? ஆக்சுவலா ஊட்டில ஒரு கண்டோன்மெண்ட் இருக்கு, ஓகேவா? சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அங்க வந்து சோல்ஜர்ஸ்க்கு வெலிங்டன் கண்டோன்மெண்ட், ஓகேவா? சோ என்ன பண்ணுவாங்க, இந்த கண்டோன்மெண்ட்ஸ் அப்படின்னே வந்துட்டு தனியா வந்து 20 கண்டோன்மெண்ட்ஸ் போர்டுனே வந்துட்டு ஓவரால் இந்தியால இருக்குப்பா, ஓகேங்களா? சோ அந்த கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பாக்குறதா வந்துட்டு இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், ஓகேவா? இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலா இந்த கண்டோன்மெண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணணும், ஓகேவா? அதுதான் வந்து இந்த ஆக்சுவலா வந்து இந்த கண்டோன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், ஓகேவா? சோ இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குரூப் ஏ சர்வீஸ், ஓகேங்களா? இது வந்து குரூப் ஏ சர்வீஸ் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரி பப்ளிஷ் பண்றது, ஓகேவா? ஓகே, சோ தட் இஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா மீடியா விங், ஓகேவா? சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து என்ன பிரஸ் ரிலீஸ் என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரெஸ்பான்சிபிள் உங்ககிட்ட தான் இருக்கும், சரியா? சோ இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்க்கு கீழே வந்து வர்றதான் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் வந்து இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, சரியா? சோ இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டியூட்ல தான் ஆக்சுவலா அவங்க வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து நிறைய மீடியா டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள ஒர்க் பண்ணுவீங்க, தர்ஷன், ஆல் இந்தியா ரேடியோ, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, இது எல்லாத்துல இருந்து படிப்பீங்க, சரியா? யார் என்ன எது படிச்சீங்கனாலும் ஃபர்ஸ்ட் வந்து எனி ஸ்கீம்ஸ் அவைலபிலிட்டி எதாலுமே வந்து பாக்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிஐபி பாருங்க, ஓகேவா? பிஐபி பாருங்க. அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ ஒரு ஆப் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நியூஸ் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டுமே அப்லோட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ பிஐபி ஏர் வந்து இட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் ஆப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாலே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க அதுல இருந்து படிச்சீங்கன்னாவே மோர் தென் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பிஐபியும் ஏர் இருக்கிறதையும் வந்து பாத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்டினன்ஸ், ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸ் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், இந்த கன்ஸ், மிசைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டேங்க்ஸ், நிறைய இந்த வெடி வெடிக்கிற அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றதா ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருக்கிற இதெல்லாமே வந்து மேனேஜ் பண்றது அந்த இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ அதை பத்தி நீங்க வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதா வந்து அது எங்க தெரிஞ்சுப்பீங்கன்னா நேஷனல் அகாடமி ஆஃப் வந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இதுல வந்து தெரிஞ்சுப்பீங்க, ஓகேவா? ஸோ ஃபார் த பீரியட் ஆஃப் வந்து 1 year 3 months, ஓகேவா? நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஃபினான்ஸ் சர்வீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்தியன் போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் சொன்னாங்க, சரியா? இப்போ வந்து அது வந்து என்னவா மாத்திட்டாங்கன்னா இந்தியன் கம்யூனிகேஷன் ஃபினான்ஸ் சர்வீஸ் இதா மாத்திட்டாங்க, ஓகேவா? இவங்க எங்க ட்ரைனிங் போவாங்கன்னா ஃபரிதாபாத்ல வந்து ட்ரைனிங் போவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அந்த டெலிகம்யூனிகேஷன் பத்தி ஃபுல்லா படிக்கிறதா, ஓகேவா? அது ஓவரால் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்றது அதை பத்தி எல்லாமே வந்து நீங்க ஏன்னா பிகாஸ் இப்ப இந்தியன் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இல்லாம போயிரும் அப்படின்றத ரெஜினுவேட் பண்ணி அந்த இந்தியன் போஸ்ட் ஆபீஸ வந்து பேமெண்ட்ஸ் பேங்கா மாத்திட்டாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து ஆக்சுவலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து
எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து அதுக்கு வர அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் வந்து உங்க அக்கௌண்ட்லயே டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்கோட வந்து தட் இஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கம்யூனிகேஷன் வந்துட்டு ஃபினான்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ். ஓகேவா? ஸோ இந்தியன் வந்து போஸ்டல் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் வந்து காசியாபாத்ல உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. ராஃபி அகமது கித்வாய் நேஷனல் போஸ்டல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் வந்து ட்ரெடிஷ்னல் போஸ்ட் சர்வீசஸ், தென் இ காமர்ஸ், தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பென்ஷன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி நரேகாஸ் எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட இது மூலியமா தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கப்படும். ஓகேங்களா? நீங்க போடுற ஒரு உங்களுக்கு இஃப் யூ ஆர் மேரிட் இஃப் யூ ஹேவிங் டாட்டர் அப்படின்னா வந்து செல்வ மகள் திட்டம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் வந்து மோர் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆதார் சர்வீசஸ் எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஈஸியா யூ வில் பி தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டட். யூ வில் கெட் ஈஸிலி கெட்ஸ் அப்டேட்டட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்ல நடந்துட்டு இருக்க விஷயங்கள். ஸோ அதோட டாப் கேடர் அத்தாரிட்டி இந்த மாதிரி பாலிசியோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீம்ஸ்ல தான் நீங்க வந்துட்டு வேலை பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ போஸ்டல் சர்வீஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ். ஓகேவா? ஸோ ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் நீங்க என்னென்ன தேவைப்படுது, பட்ஜெட்ல எவ்வளவு வேணும், ஸோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து என்னென்னலாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே படிக்கிறதா வந்து இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு சர்வீஸ். ஓகேவா? ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் வந்து நேஷனல் அகாடமி ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் நாக்பூர்ல வந்து ட்ரைனிங்க்கு போவீங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாஃப் காலேஜ் வதோதரால இருக்கு. சோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தட் இஸ் வந்து ட்ரைனிங் போகணும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஜோன் வைஸ் உங்களை வந்து போட்டுருவாங்க ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும். தென் பர்சனல் சர்வீஸ். பர்சனல்னாவே என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலா அங்க ஒர்க் பண்ற அந்த பர்சன்ஸை வந்து மேனேஜ் பண்றதுதான். ஓகேவா? ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மெயினா வந்து எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க, எவ்வளவுலாம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றாங்க, நான் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஸோ இன்னும் எவ்வளவு பேர் ஆக்சுவலா அந்த ரயில்வே இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க பாக்குற வேலை தான் வந்து இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரியா? தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே டிராபிக் சர்வீஸ். ஓகேவா? ஸோ டிராபிக் சர்வீஸ்னாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஆப்ரேஷன் அண்ட் கமர்ஷியல் விங். ஓகேவா? ஸோ ட்ரெயின்ஸ் வந்து புதுசா வந்து டெவலப் பண்றது. இப்போ ரீசெண்டாக கூட பாத்தீங்கன்னா வந்தே பாரத், ஸோ மெனி வந்து ஹை கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட அண்ட் ஹை ஸ்பீடு ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸோட கொண்டு வராங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே டிராபிக் சர்வீஸ்க்கு கீழே தான் வந்துட்டு வரும். எப்படி வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இஃப் யூ டிராவல் அப்படின்னா வந்துட்டு ஃபுட் அண்ட் ஸ்விக்கி ஆப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க அடுத்த ஸ்டேஷன் வரதுக்குள்ள தே வில் டெலிவர் தி ஃபுட் இன் வந்துட்டு ட்ரெயின் இட் செல்ஃப். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் அ பே கமிஷன் மாதிரி. ஸோ எப்படி நீங்க வந்து ரயில்வேஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே டிராபிக் சர்வீஸ்ல நீங்க இதெல்லாம் படிப்பீங்க அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? தென் ரெவன்யூ சர்வீஸ் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் ஆன போஸ்ட். நெக்ஸ்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அப்புறம். ஓகேவா? ஸோ ஈக்குவல் கேடர் ஐஏஎஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்எஸ் வந்து இதுல வந்துட்டு ஈக்குவல் கேடர். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லபாஸ்னால வந்து இனிஷியல் ட்ரைனிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அகாடமி ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கு. சரிங்களா? இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே வரும். இவங்களோட மெயின் எய்மே வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸை கலெக்ட் பண்றதுதான் இவங்களோட வேலை. சரிங்களா? ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல்லான சர்வீஸ் ஐஏஎஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் தான். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடு சர்வீஸ். ட்ரேட் வந்து ஆக்சுவலா எதுக்கு அப்படின்னா வந்து ஃபாரின் ட்ரேட் பத்தி படிக்கிறது. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே எவ்வளோ வந்து ஆக்சுவலா நம்ம இந்தியா வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட எவ்வளோ வந்து வர்த்தகம் வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ட்ரேட் சர்வீஸ். தட் இஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் ஹெடட் பை வந்து யாருன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் வந்து ஃபாரின் ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பாக்குறதா வந்து இந்தியன் ட்ரேட் சர்வீஸ்ல வந்து பாப்பீங்க. தென் அட்லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்.
ஸோ நீங்க வந்து பாப்பீங்க இல்லையா, தட் இஸ் வந்து இந்தியன் ரயில்வே போலீஸ் வந்து ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு 2-3 பேர் வந்து ஆக்சுவலா வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரயில்வே போலீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நீங்க ஹையர் அத்தாரிட்டியா வந்து நீங்க வந்து இருப்பீங்க. சரியா? ஸோ ஏதாச்சும் வந்து பாம்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்காங்க, இல்ல வந்து ஏதாச்சும் வந்து திருடிட்டாங்க, இந்த மாதிரி வந்து அந்த இந்தியன் ப்ராப்பர்ட்டியோட அசெட்ஸ் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க ஒரு டாப் மோஸ்ட் அத்தாரிட்டியா நீங்க வந்து நாங்க வேலை பார்ப்பீங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் பி சர்வீசஸ்ல வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னன்னா வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் நீங்க வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இன்டர் சர்வீசஸ் அப்படின்னா வந்து வித் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? நல்லா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நீங்க உங்களோட சர்வீசஸ் வந்துட்டு தேவைப்படும். அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தேவைப்படுறதுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் வந்து நீட்ஸை பொறுத்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே தான் நீங்க வந்து இந்த கேடர் வந்துட்டு வருது. டிஃபென்ஸ் செக்ரட்டரிலாம் நீங்க வந்து ஹெட் அட்லாஸ்ட் வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரியா வந்துட்டு போவீங்க. ஓகேவா? தென் டானிக்ஸ் அப்படின்னா வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து ஃபீடர் சர்வீஸ் மாதிரி. என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெல்லி, அந்தமான், நிக்கோபார் அண்ட் வந்து சிவில் சர்வீசஸ். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடி யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து நீங்க வேலை பார்க்கறது. சரியா? ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா டானிக்ஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? இங்க வந்து நீங்க கலெக்டரேட் ரோல் தான். ஓகேவா? ஸோ டெல்லியில நீங்க டெல்லியில மட்டும் தான் இருக்க முடியும். அந்தமான் நிக்கோபார்னா அந்தமான் நிக்கோபார் மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்க டானிக் சர்வீசஸ் குரூப் பி சூஸ் பண்றது. டானிப்ஸ் அப்படின்னா வந்து தட் இஸ் வந்து லக்ஷதீப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டையூ அண்ட் டாமன், தென் தத்ரா நகர் ஹெவேலியில போலீஸ் சர்வீஸ். ஓகேவா? இங்க எல்லா இடத்துலயும் இங்க வந்து டானிக்ஸ் தான் வந்து சிவில் சர்வீஸ், டானிப்ஸ்னா ஆக்சுவலா வந்து போலீஸ் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இங்க எல்லா இடத்துலயும் நீங்க போலீஸ் வேலை இங்க வந்து பாப்பீங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லியில அப்பாயிண்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற போலீஸ் ஆக்சுவலோட ரூல்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? அதர் தென் மற்ற கண்ட்ரியோட டெல்லியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ போலீஸோட ரூல்ஸ் வந்துட்டு. தென் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றது அங்கதான். அங்க வந்து அப்பாயிண்ட் ஆவீங்க. தென் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போலீஸா அந்த இடத்துல வந்து அப்பாயிண்ட் ஆவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ண போற என்ன கேடர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நீங்க சூஸ் பண்ணி உங்களோட ரேங்கிங்ஸ் வந்து பொறுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு வரும் அப்படின்றத நீங்களே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒன்ஸ் யூ கெட் தி ரேங்க், ஓவரால் ரேங்க் வந்து எதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு அப்பவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷெட்யூல் 2024 ஆக்சுவலா வந்து ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூபிஎஸ்சி தட் இஸ் வந்து எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே வந்து டேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டுக்கான எல்லா உங்களுக்கு 2024 வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வந்து பிஎஸ்சி ஆர்டி எக்ஸாமினேஷன், தட் இஸ் வந்து மார்ச் 3. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதுல வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனே பிப்ரவரியில வரும், எக்ஸாம் வந்து மேல வரும் ஆர் வந்து ஜூன் இந்த ரேஞ்ச்குள்ள வரும். மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கம்ப்ளீட் ஆச்சு, தட் இஸ் வந்து செப்டம்பர். ஓகேவா? ஸோ செப்டம்பருக்குள்ள மெயின்ஸ் வரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்வியூ வில் பி அரௌண்ட் வந்து நெக்ஸ்ட் ஜான் டு பிப்ரவரி. ஓகேவா? ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ்ட் இன் வந்துட்டு மே. அந்த 1 இயர் பீரியட்ல எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ சிவில் சர்வீஸ் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க, 29/2024. தட் இஸ் வந்து 5 days போட்டிருக்காங்க பாருங்க. 1 second. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து வருஷம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணி உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வித் டேஸ் கால்குலேஷனோட இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து தட் இஸ் வந்து ஷெட்யூலோட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தென் இதான் வந்து பார்த்தீங்கன்னா தென் இதுக்கப்புறம் வந்து 2025 ஷெட்யூலும் வந்து ஆக்சுவலாக வந்து சொல்லியிருக்காங்க. சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 25/5. ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன் நீங்க கோர்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 25/5/2025 வில் பி யோர் ஃபர்ஸ்ட் ஆர் மேபி ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட்
22/1/2025 இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக் நோட் ஆஃப் இட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி அப்டேட்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 22 வந்து பார்த்தீங்கன்னா தென் 11/2 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு போடலாம். தென் 25/5/2005 ஓகேவா, அந்த அன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் சரியா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சரியா. ஓகே, தோஸ் ஆர் எய்மிங் ஃபார் 2025 ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் சீரியஸாக வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபவுண்டேஷன் கம் தட் இஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கோர்ஸோட ஃபவுண்டேஷன் பேட்ச் ப்ளஸ் வந்து ஷெட்யூலோட வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு என்ன எடுக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு